அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பாய் வீட்டு ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு 4S க்யூட் ஃபேமிலி. இதுக்கு இப்போ தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் சின்ன வெங்காயம், அதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 5 எடுத்திருக்கேன், அதில் 4 இதில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், இதெல்லாம் சேர்த்து இப்போ இதை நைஸாக நம்ம அரைச்சிக்கலாம். இந்த பக்கம் ஒரு பாத்திரம் வச்சு அதில் 3 ஸ்பூன் ஆயில் விட்டு வெந்தயம் சீரகம் தாளிப்புக்கு சேர்த்து 5 சின்ன வெங்காயம், 5 வெள்ளைப்பூண்டு, ஒரு பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 கொத்து கருவேப்பிலை தாளிப்புக்கு சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா வதக்கிட்டு தக்காளியும் அது கூட சேர்த்து நல்லா இப்போ வதக்கிக்கலாம். அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இப்போ இது கூட சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த எண்ணெயிலே இப்போ வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கிருச்சு. இப்போ ஜாரை கழுவி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். இதுக்கு மீன் குழம்புக்கு டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா மாங்காய் தான், அதை நான் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து கரைச்சி அதை இப்போ அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ அரை மூடிக்கு கம்மியாக நான் தேங்காய் எடுத்திருக்கேன். சீரகம் 1/4 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன் சேர்த்து இதை நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ மீன் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஒரு கிளறிட்டு இப்போ அரைச்சி வச்ச நம்ம தேங்காய் விழுது இது கூட சேர்த்துக்கலாம். மீன் நான் ஏற்கனவே வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ பொரிக்கிறதுக்கு தனியாகவும் குழம்புக்கு மண்டையும் வாலும் நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பிரித்து எடுத்துக்கிட்டேன். மண்டை கொஞ்சம் நிறையாவே இருக்குது. இப்போ இது நல்லா நம்ம தேங்காய் இதெல்லாம் ஊற்றி கொதிச்சிட்ருக்க இந்த மீன் குழம்புல இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மீனை சேர்த்துக்கலாம். மண்டை வால் ரெண்டுமே நான் கொஞ்சம் நிறையவே சேர்த்து இதில் போட்டிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா மீன் நிறையவே இருக்குது குழம்பை விட. இப்போ நான் லைட்டாக ஒரு கிண்டிட்டு எல்லா மீனும் போட்டுட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் மாங்காய் சேர்த்துக்கலாம். மேலே மல்லி இலை போட்டு இது ஒரு கொதிக்கட்டும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நான் மீன் பொரிக்கிறதுக்காக எண்ணெய் ரெடி பண்ணியிருக்கேன். அது எண்ணெய் காயட்டும். இப்போ இந்த மீனை ஒரு கிண்டி விட்டு ஸ்லோ பண்ணி பக்கத்து அடுப்பில் வச்சிடலாம். இந்த பக்கம் 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் சிக்கன் பொடி, 1 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூண்டு தட்டுனது, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா அந்த எண்ணெயிலே இந்த மசாலாவை நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா இப்போ எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம மீனெல்லாம் எடுத்து இதில் போட்டுக்கலாம். போட்டு இந்த மசாலா எல்லாமே அது மேலே நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா உள்ளேலாம் அந்த மசாலா போகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா எல்லா இடத்துலையுமே அந்த மசாலா இருக்கும். சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு மீடியம் சைஸ் எலுமிச்சை பழம் எடுத்திருக்கேன். அதோட சாறு நான் இது கூட இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி ஒரு தட்டில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது 1/2 hour வெயிலில் வச்சு இந்த மசாலாவெலாம் ட்ரை ஆகிற அளவுக்கு வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பொரிக்கிறப்ப அந்த மசாலா ஃபுல்லாக பிரிஞ்சு வராமல் அந்த மீன்லேயே நல்லா செட் ஆகி இருக்கும். நீங்கள் பொரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மீனில் அந்த மசாலா போய் மீன் வெள்ளை கலரில் ஆகிரும் ஒரு சில நேரம். அந்த மாதிரி இல்லாமல் மீன் அப்படியே கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம எப்படி நம்ம மசாலா நம்ம ஆட் பண்ணப்போ இருந்துச்சோ அதே ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு எடுக்கிறப்பையும் இருக்கும். சாப்பிட்றப்பையும் பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த மசாலாலாம் அந்த மீனெல்லாம் எப்படி நல்லா ஒட்டி கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு நம்ம இப்போ அடுத்த மீனையும் போட்டாச்சு. இப்போ பாய் வீட்டு ஸ்டைலில் மீன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை ரெடி. இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு 4S க்யூட் ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.